வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக ஊடகவியலாளர், எழுத்தாளர், ஆய்வாளர் திரு பன்னீர் பெருமாள் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். தோழர் வணக்கம். வாக்குப்பதிவு முடிந்து விட்டது. 29ஆம் தேதி தான் எக்ஸிட் போல். ஆனால் வாக்குப்பதிவு முடிந்த அன்னைக்கே கிட்டத்தட்ட ஒரு மாடல் எக்ஸிட் போல் ஒன்று ஊடக விவாதங்களில் நடந்தது. வாக்குப்பதிவு எனார்மஸாக இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதில் சில மூத்த பத்திரிகையாளர்கள் வாக்குப்பதிவு அதிகரித்ததற்கு காரணம் விஜயினுடைய அலை தான், அது பயங்கரமாக வேலை பார்த்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சிலர் பேசியிருந்தாங்க. அதற்கு பிறகு உண்மையான நம்பர்ஸ் என்னன்றதை எடுத்து போட்டும் கூட இதை ஒரு முக்கியமான பேசுபொருளாக ரிட்டைன் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன, விஜய்க்கு ஒரு பெரிய அலை வீசி இருக்கிறது அப்படின்றத எக்ஸிட் போலுக்கு முன்னாடி இந்த நரேஷனை ஃப்ளோ பண்ணியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? விஜய்க்கு ஒரு அலை வீசி இருக்குங்கிறது வாக்குப்பதிவுக்கு பிறகு கிடையாது. விஜய் பிரச்சாரத்துக்கு முன்னாடி இருந்தே அதை இவங்க இந்த மாதிரியான கருத்து உருவாக்குறது மூலமாகவே பிம்பங்களின் வழியாகவே தான் கட்டமைச்சிக்கிட்டே இருந்திருக்காங்க. விஜய் அப்படிங்கிற அந்த தாவேக்கா விஜய் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரிஜினலாக இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி கருத்துக்களை உருவாக்குறதுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படிங்கிறதான் இருக்கையிலே ரொம்ப பெருசாக இருக்குது. இப்போ விஜய் அரசியலுக்குள்ளே வந்த உடனே என்ன சொன்னாங்கன்னா, நகர்ப்புறங்களில் விஜய்க்கு ரொம்ப ஆதரவு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதை நம்பி தான் அவங்களும் ஆதவ அர்ஜுனாவில் ஆரம்பித்து விஜயிலிருந்து ஜேசிடி பிரபாகர், வெங்கட்ராமன் அவங்களுடைய மொத்த தலைமையும் அந்த அருண்ராஜ் திருச்செங்கோடுக்கு போனவரை தவிர மீதி எல்லாரும் புஷியானந்த் உட்பட சென்னையில் போட்டிக்கிட்டாங்க. வாக்குப்பதிவு அதிகமாக இருக்குது, அது விஜய்க்காக அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அப்போ சென்னையில் அதிகமாக இருக்கணும்ல. சென்னையிலையும் பர்சன்டேஜாக பார்க்க அதிகமாக இருக்குது. சென்னையில் பல தொகுதிகளில் வாக்குப்பதிவு குறைஞ்சிருக்கு. ஒட்டு மொத்தமாக 16 தொகுதி அப்படின்னு எடுத்து பார்க்குறப்ப ஒரு 4500க்குள்ள 4360-70 ஓட்டு தான் கூடியிருக்கு. மொத்தமாகவே எஸ்ஐஆருக்கு பிறகும் சென்னையில் கூடின ஓட்டுங்கிறது வெறும் ஒரு பஞ்சாயத்து, கிராம பஞ்சாயத்துக்குள்ள ஓட்டை விட கம்மி. ஆனால் அந்த ஃபேக்டை இந்த விஜய்க்காக அலை வீசியதாக சொல்லக்கூடிய யாரும் ஒத்துக்கல. யாரும் அது குறித்து பேசவே இல்லை. 4000 ஓட்டுனா பூத்துக்கு 10 ஓட்டு கூட இல்லை. சென்னையில் பூத்துக்கு 10 ஓட்டு கூட கிடையாது. 16 தொகுதி. அப்படி ஒரு தொகுதிக்கு கிட்டத்தட்ட 300 பூத்து. மொத்தமாக எடுத்து பார்த்தா ஒரு தொகுதிக்கு கூட பூத்துக்கு 10 ஓட்டு தான் வருது. ஒரு ஓட்டு. அப்போ அப்படி இருக்கக்கூடிய இடத்துல இவங்க அந்த பிம்பத்தை மீண்டும் மீண்டும் கட்டமைச்சுக்கிட்டே இருக்காங்க. வெளிநாடுகள்லேருந்து கூட்டமாக வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் அதிக அளவில் வெளிநாடுகளில் வேலை பார்க்குறது டெல்டா, புதுக்கோட்டை, பேராவூரணி, அடுத்து அந்த பக்கம் ராமநாதபுரம், இந்த பகுதிகளெலாம் வாக்குப்பதிவு அதிகரிச்சிருக்கா அப்படின்னா அப்படி எதுவும் அதிகரிக்கலை. அப்போ வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க எங்கே போய், சென்னையில் அதிகரிக்கலை. அதிகமாக வெளிநாடுகளில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களாக போயிருக்கக்கூடிய பகுதிகள்லையும் டெல்டா முகவை இங்கேயும் அதிகரிக்கலை. கன்னியாகுமரி, திருநெல்வேலியிலே அதிகரிக்கலை. அப்போ இந்த ஓட்டுலாம் எங்கே போச்சு, அவங்க எந்த பூத்தில் போட்டாங்கன்னு நமக்கு தெரியலை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் போட்டிக்கிட்டார்ல பெரம்பூர், திருச்சி கிழக்கு, இங்கே அபரிவிதமாக வாக்கு குவிஞ்சிருக்கா அப்படின்னா அப்படியும் இல்லை. அதில் விகடனில் எழுதியிருந்தாங்க, பெரம்பூர்ல வீசுற விஜய் அலையில ஆர்கே நகரை அப்படி அடிச்சு ஸ்வீப் பண்றாங்களாம் தாவேக்கா. ரிசல்ட் வர்ற அன்னைக்கு பனையூர்ல இருந்து விகடன் ஆபீஸ் வரைக்கும் எப்படி அலை வீசிருக்குன்னு தெரிஞ்சிடும். இப்படி தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் அதே மாதிரி இவங்க முன்னாடி இருந்தே என்ன சொன்னாங்க அப்படின்னா, தலித் ஓட்டுகள் எல்லாமே விஜய்க்கு போயிருச்சு, விசிகாவுடைய ஓட்டு பாதிக்கு மேலே போயிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அங்கே அந்த பகுதிகளில் கூட்டமாக இப்போ தமிழ்நாட்டில் உள்ள நாடாளுமன்ற தொகுதின்னு எடுத்து பார்த்தோம்னா காஞ்சிபுரம், திருவள்ளூர், இப்படி வட தமிழ்நாட்டை ஒட்டி இவங்க சொன்ன அந்த விசிக வாக்குகள் இந்த பகுதிகளில் அபரிவிதமாக அதிகரிச்சிருக்கா அப்படின்னா, இதை விட சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, கரூர்லாம் வாக்குப்பதிவு அதிகமாகிருக்கு. அப்போ இங்கேயும் எந்த மாற்றமும் நிகழலை. விஜயே கூட இங்கே கேம்பெயினை பெருசாலாம் பண்ணலை. ஒரு நாள் பொன்னேரிக்கு வந்தார், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு. சோழிங்கநல்லூரில் முன்னாடி ஒரு கூட்டம் கூட அதை காஞ்சிபுரம் கணக்கில் சேர்த்தாங்க. ஆமாம், அது அந்த பக்கம் ஸ்ரீபெரும்புதூர் வரைக்கும் அந்த மாவட்டம் இருக்குது, இந்த பக்கம் மதுராந்தகம் வரைக்கும் இருக்குது. இப்போ விழுப்புரத்தில் முன்னாடி அந்த விக்கிரவாண்டி கூட்டத்துக்கு பிறகு அங்கே எந்த இதுவும் போகல. கடலூருக்கு ஒரு பிரச்சாரத்துக்கு போகிறது ரத்தாயிக்கே தான் இருந்துச்சு. அப்போ அரியலூருக்கு, பெரம்பலூருக்கு அவர் முன்னாடியே போகல. இவங்க அவருக்கு அது அபரிவிதமான ஆதரவு இருக்குன்னு சொன்ன பகுதிகளில் விஜயே ஃபோக்கஸ் பண்ணலை, பெரிய அளவில் பிரச்சாரத்துக்கு போகலை. அப்போ அவங்களுக்கே நம்பிக்கை இல்லாத இவங்க ஊதி பெருக்கியிருக்காங்க. இங்கேயும் வாக்கு சதவீதம் கூடலை.
அப்ப தலித் மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதின்னு நம்பப்படுகிற அந்த வட தமிழ்நாட்டுல தனித்தொகுதியில் அதிகம் இருக்கிற வட தமிழ்நாட்டுல இவருடைய பிரச்சாரமே இல்ல. ரெண்டாவது இவங்களே வாக்கு அதிகரிச்சிருக்கா? வாக்குமே இதை விட மற்ற பகுதிகள் அதிகரிச்சிருக்கு. சேலத்து அதிகமா இருக்கு, கிருஷ்ணகிரியில் அதிகமா இருக்கு, தருமபுரியில் அதிகமா இருக்கு. நான் தலித் ஏரியாஸ்ல என்ன அதிக போலிங் இருந்திருக்கு. அங்கேயும் இருக்காங்க. ஆனா அங்க இவங்க மட்டுமே இருக்கிற மாதிரி அங்க சொல்ல முடியாது. வேற சில காரணங்கள் இருக்கும் ஒவ்வொரு இடத்தையும். அப்ப அது எதையுமே இவங்க வந்து கன்சிடர் பண்ணல. ஆனா போலிங் இன்க்ரீஸ் ஆகுறதே விஜய்க்கு விழுந்த ஓட்டு தான். இல்ல 1000 ஓட்டா கூட இருக்கட்டும், அது வழக்கமா நடக்கிற இன்க்ரீஸ் தான். அந்த இன்க்ரீஸ் மொத்தமுமே விஜய்க்கு தான் அப்படின்னு ஒரு எழுதி வச்சிடறாங்களா? அதை எப்படி பாக்குறீங்க? அந்த மொத்தமும் விழுந்தா கூட அது நாம் தமிழரை விட கம்மியா தான் இருக்கும். போன தேர்தலில் அவங்க வாங்கினதை விட அது கம்மியா தான் இருக்கும். அதாவது நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒப்பீனியன் இருக்குல்ல, இது எதுவுமே டேட்டாவா சரியில்லை, அது உண்மை இல்லை. நான் வந்து நான் அப்படி நம்பினேன், விஜய்க்கு அலை வீசணும்னு நம்பினேன், பார்த்தா அப்படி நிகழலை அப்படிங்கிற உண்மையை ஏன் இவங்க யாருமே எங்கேயுமே பேசவே மாட்டேங்கிறாங்க? அவங்க சொல்லியிருக்கணும்ல, சென்னையில் ஓட்டு கம்மியாக இருக்குது, மற்ற பகுதிகளில் விழுந்ததெல்லாம் வந்து விஜய்க்கு தான், கூடுற இடங்கள்லாம் விஜய், தருமபுரியில் விழுந்துச்சு, சேலத்தில் விழுந்துச்சு, விஜய்க்கு கூடுச்சு, இங்கே 4000 ஓட்டு மட்டும்தான் விழுந்திருக்கு. அப்போ விஜயோட இம்பாக்ட் வந்து சிட்டியில் இல்லை அப்படிங்கிற உண்மையை ஏன் வந்து அவங்க யாருமே பேசவே மறுக்கிறாங்க அப்படிங்கிறதும் நமக்கு இதில் ஒரு கேள்வியாக இருக்குது. இதே மாதிரி தென் மாவட்டங்களில் இவங்க திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்த பிரச்சாரம் கடற்கரை ஓட்டு எல்லாமே, மீனவர்கள் எல்லாமே வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போட போறாங்க அப்படிங்கிறது ஒரு தொடர் பிரச்சாரமா அதை நம்பி இவங்க வந்து தூத்துக்குடியில கீதா ஜீவனும் திருச்செந்தூர்ல அனிதா ராதாகிருஷ்ணனும் தோல்வி அடைஞ்சிருவாங்கன்னு அந்த டிவிகே காரங்க வந்து ரைட்டப்பா எழுதிக்கிட்டு இருக்காங்க. இந்த கருத்துருவாக்க ஆட்கள்லாம் அவங்களை இன்னும் தப்பாவே கைட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா நம்ம திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியது இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு நீண்ட 72க்கும் மேற்பட்ட மீனவ கிராமம் இருக்கு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல. அங்க இருக்கக்கூடிய பத்மநாபபுரம் தொகுதியை தவிர மீதி 5 தொகுதியும் வந்து மீனவர்களுடைய வாக்கு இருக்கக்கூடிய தொகுதி. அங்க தமிழ்நாட்டிலே கம்மி, 73% தான் அங்க வாக்குப்பதிவே நடந்திருக்கு. அப்ப மீனவர்கள், கிறிஸ்தவ மீனவர்கள், ஆர்சி, ரோமன் கத்தோலிக் அவங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் விஜய்க்காக யாரும் கூட்டம் கூட்டமா வந்து ஓட்டு போடல. விஜய்க்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களும் அவங்க தான் அதிகம். ஏதாவது ஒரு மீனவ கிராமத்தில் நாங்கள் மீன் பிடிக்க, அவங்க காலைல கடலுக்கு போயிடுவாங்க, சாயங்காலம் தான் வருவாங்க. விஜய்க்கு ஓட்டு போடுறதுக்காக இன்னைக்கு வந்து குறும்பனையில் யாருமே மீன் பிடிக்க போல, காலையில் 4 மணிக்கு போகிறவங்க மீன் பிடிக்க போகாமல் உட்காந்து விஜய்க்கு ஓட்டு போட்டுட்டு 7 மணிக்கு போனாங்க. ஒரு நாள் அவங்க ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போக மாட்டாங்க, மீன் பிடிக்க போக மாட்டாங்க, ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை விடுற மாதிரி விஜய்க்கு ஓட்டு போடுறதுக்காக யாருமே வந்து மீன் பிடிக்க போகலங்கிற செய்தி ஏதாவது ஒரு மீனவ கிராமத்துலேருந்து நம்ம ஏதாவது கேள்விப்பட்டோமா? இல்லை, அப்படி எதுவும் படலை. ஆனால் இவங்க வந்து அப்படி ஒரு ஒப்பீனியனை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இல்லை, சவுத்துல முஸ்லீம் ஓட்டு விழுந்திருக்கு, முஸ்லீம் ஓட்டு விழுந்திருக்கு, இது முதல்ல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சிறுபான்மையினருடைய வாக்கு வந்து பெரிய அளவில் விஜய்க்கு போக போகுது, திமுக இழக்க போகுதுங்கிறாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெரும்பான்மையாக சிறுபான்மையினர் வாக்கு இருக்குது, அங்கே வாக்கு சதவீதம் கூடலை. பாளையங்கோட்டு தொகுதி முழுக்க பெரும்பான்மையாக இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இருக்கக்கூடிய தொகுதி. அங்கே 68% தான் வாக்குப்பதிவு. அங்கே ஒன்றும் அபரிவிதமாக அப்படியே அள்ளி குதிச்சு யாரும் வந்து ஓட்டு போடல, வழக்கமாக போடுற ஓட்டு தான் போட்டிருக்காங்க. எஸ்ஐஆருக்கு பிறகு 1,77,000 ஓட்டு போன எலெக்ஷன்லேயே அங்கே திமுக வேட்பாளர் 89,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. 1,77,000 ஓட்டு அங்கே பதிவாயிருக்கு. அப்போ கடையநல்லூரில் இதே மாதிரி அதிகரிச்சிருக்கா, இல்லை ராமநாதபுரத்தில் அதிகரிச்சிருக்கா? எந்த இஸ்லாமியருடைய ஊர்களில் வாக்கு வந்து அபரிவிதமாக கூடிச்சு? மூலக்கரப்பட்டி பூத்தில் போன முறையை விட 3000 ஓட்டு கூடிருச்சா? அப்படி எதுவுமே நடக்கலை. அப்போ இஸ்லாமியர்கள் வாக்கு வங்கி இருக்கக்கூடிய எந்த பகுதியிலையும் விஜய்க்காக ஒரு பெரிய இது நிகழ்ந்ததா இல்லை. ஆனால் இது எதுவுமே இவங்க டேட்டா எடுக்காம வெறும் விஜய் மட்டுமே சொல்கிறாங்க. இன்னொன்று நீங்கள் நல்லா கேட்டீங்க, இந்த கூடுதலாக விழுந்த ஓட்டு வந்து விஜய்க்காக மட்டும்தான் விழுந்திருக்குன்னு ஒன்று சொல்கிறாங்கன்னு. இவங்களுக்கு இந்த ஒட்டுமொத்த தேர்தலில் இவங்க எல்லாருமே இவங்களுக்கு தெரியும் வேற நிறைய ஃபேக்டர் இருக்குன்னு தெரியும். மூத்த பத்திரிகையாளர் இருக்காங்க, கிட்டத்தட்ட 10-20 வருஷமா பல தேர்தல்களை பார்த்தவங்க. ஆனால் பல இந்து பேப்பர்களை படித்தவர்கள், நேரடியாக பார்த்தவர்கள். ஆனால் இவங்க எல்லாருமே எல்லாத்தையும் மறைச்சிட்டு விஜயை மட்டுமே சொல்றாங்க. இந்த தேர்தலில் இப்போ சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரியில் ஓட்டு அதிகமாக இருக்கு அப்படின்னா அங்கே பாமகவில் 2 போட்டி இருக்கு. உங்களுக்கு ராமதாஸ் வந்து பிரச்சாரத்துக்கு போகாமல் இருக்கலாம், ஆனால் அங்கே இருக்கக்கூடிய கிராமங்களில் 2 அணி இருக்கு. சேலம் அருள் ஒரு தொகுதியில் போட்டிடுறாருன்னா அவருக்கான வாக்கு அங்கே நிரூபிக்க வேண்டிய தேவை இருக்கு. அப்போ அவர் அங்கே வந்து ஒரு பெரிய அந்த ஊருக்குள்ள அன்புமணி ராமதாஸை விட அவருக்கு செல்வாக்கு அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத அவர் நிரூபிக்கணும். பெண்ணகரத்தில் ஜி.கே. மணியுடைய பையனே காங்கிரஸில் நிற்கிறாரு. அப்போ அங்கே அவங்க ஒரு ஓட்டை குவிப்பாங்க. அவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய போட்டி அப்படிங்கிறது ஒரு கிராமத்துக்குள்ள இருக்கிற மொத்த ஓட்டுலையும் எவ்வளவு போல் பண்ண முடியுமோ அதை 2 தரப்பும் கொண்டு வந்து நிறுத்தும். அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து தேர்தலுக்குள்ள இருக்கு. இது எதையுமே இவங்க வந்து கணக்கில் எடுக்கல. பாஜகவுடைய மாநில தலைவர் சாத்தூர்ல அவர் தண்ணி குடிக்கிறாரு, அவரால் அங்க வெற்றி பெற முடியுமான்னு
அவரே ஏன்டா திருநெல்வேலியை விட்டு வந்தோங்கிற அளவுக்கு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அங்கே வந்து சசிகலாஜான்னு சசிகலா ஒரு வேட்பாளரை போட்டிருக்காங்க. அவர் பிரிக்கிற ஓட்டு, அவருக்காக கூட்டம் கூட்டமாக கிராமமாக போடக்கூடிய ஓட்டு, அது அங்கே ஒரு பிளவை ஏற்படுத்துது. இது எப்படி பார்க்குறீங்க? சாத்தூரும் திருநெல்வேலியும் வந்து இங்கே நார்த்துல இருந்து பார்க்குறவனுக்கு வேணா ஏதோ பக்கத்து தொகுதி அப்படி தெரியலாம். ஆனால் விருதுநகர்காரனுக்கும் திருநெல்வேலிக்காரனுக்கும் நல்லா தெரியும் சாத்தூர் எங்கிட்டு இருக்கு, திருநெல்வேலி எங்கிட்டு இருக்குன்றது. எதுவுமே ஒத்து வராது. ரெண்டு ஊர்ல பேரும் பேசுற ஸ்லாங்கே வேற 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 வேற, மொழியே வேற, பழக்க வழக்கம் வேற. ஒரே சாதி ரெண்டு ஊர்ல இருந்தாலும் அந்த ரெண்டு சாதி ஒரே சாதியினுடைய ரெண்டு ஊர் பழக்க வழக்கமும் வேற வேறையா இருக்கு. பேருமே வேற வேற சாமியை கும்பிடுவாங்க. அப்புறையே அவர் வந்து சாத்தூருக்கு ஷிஃப்ட் ஆனார். அவர் ஏற்கனவே ராமநாதபுரத்துல பாராளுமன்ற தேர்தலில் பாஜக சார்பாக நின்றுருக்காரு. ஓகே, அவரை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலியில நம்ம தோத்துருவோமோன்னு ஒரு பயம் வருது. அப்போ ஏதோ ஒரு இடத்துல எங்க நம்ம வந்து ஜெயிக்க முடியும், எங்கேயாவது ஒரு இடத்துல கேஸ்டா நமக்கு அக்குமுலேட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்து ஒரு சாத்தூருக்கு வர்றாரு. அங்கே ஏற்கனவே வந்து ராஜவர்மன் ஒரு வின் பண்ணியிருக்காரு அதிமுகவில் இருந்து. அவருக்கு கொஞ்சம் செல்வாக்கு, அவர் அமமுகலையும் ஓட்டெல்லாம் பிரிச்சிருக்காரு. அப்போ அங்கே சுற்று வட்டாரத்தில் அவர் பார்க்குறாரு, ராதாபுரம் போக முடியுமா, நாங்குநேரி போக முடியுமா, ஆலங்குளம் போக முடியுமான்னு பார்க்குறப்ப அவருக்கு ஏதோ ஒரு வகையில் அது வந்து கொஞ்சம் ஆதரவான தொகுதின்னு நினைச்சிட்டு வந்துட்டார் அவர். ரெண்டாவது, எந்த பெரிய தலைகளும் போட்டி போடாது. KKSR அருப்புக்கோட்டைக்கு போயிடுவார், தங்கம் தெரசு திருச்சூலிக்கு போயிடுவார், லோக்கலில் எந்த பெரிய தலைகளும் வந்து நிற்க மாட்டாங்க அப்படிங்கிற இடத்துக்குள்ள இருந்து அவர் ஒரு தொகுதியும் தேர்ந்தெடுத்துட்டு வந்துட்டார். அவரே எதிர்பார்க்காம இசக்கிராஜான்னு ஒரு வேட்பாளரை கொண்டு வந்து சசிகலா இறக்கி விட்டாங்க. அவர் அங்கே வந்து அந்த சமூகத்தை சேர்ந்த வாக்குகளை சேர்க்கிறார். அப்போ இது ஒரு இந்த தேர்தலில் சாத்தூர் தொகுதிக்குள்ள இசக்கிராஜாவுடைய வேலைங்கிறது ஒரு முக்கியமானது. அங்க தாவேக்காவுக்கு அங்க எந்த ரோலும் இருக்க முடியாது. இப்ப நாங்குநேரின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த படுகொலை ஒருத்தரை கொலை பண்ணாங்களே தீபக் பாண்டியன், அவங்க அக்காவை வந்து புதிய தமிழகம் கட்சியில நிப்பாட்டியிருக்காங்க. புதிய தமிழகம் கட்சிக்கு வாக்களிக்கணும்னு அந்த சமூகத்தை சேர்ந்த கிராமங்கள், அவங்க மட்டுமே இருக்கக்கூடிய கிராமங்கள் இருக்கு. அப்ப அங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு மட்டுமே வாக்களிக்கணும்னு ஊர் தீர்மானம் போடுறாங்க. இவங்க போடுறாங்க 75,000 பூத்து, 200 பூத்துக்கு 200 ஓட்டுங்கிறான். அந்த ஊர் பூத்துல உங்களுக்கு ஒரு ஓட்டு கூட விழாது. 2019 இடைத்தேர்தலில் தேர்தல் புறக்கணிப்பு பண்ணாங்க, அது ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்திச்சு. இப்படி பல இடங்கள்ல பல காரணிகள், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரியில பாமக ஒரு காரணினா, சாத்தூர்ல சசிகலா ஒரு காரணினா, நாங்குநேரியில அவங்க புதிய தீபக் பாண்டியன் அக்காங்கிறதுனால அது ஒரு காரணி. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் வாக்குகள், இப்ப அவங்க வந்து அங்க வந்து கூட்டமா ஓட்டு போட்டிருக்காங்க. சாத்தூர்ல அது நடந்திருக்கு. இப்ப நாங்குநேரியில ஒரு ஊர்ல 920 ஓட்டு, 920 ஓட்டும் அமமுகவுக்கு போடுறோம்னு அவங்க கூட்டமாக நின்று ஓட்டு போடுறாங்க. இப்படி பல விஷயங்கள் வந்து தேர்தலுக்குள்ள இருக்கு. இது எதையுமே கணக்கில் எடுக்காம இதே மாதிரி எல்லா கட்சிகளுக்கும் இருக்கு. ஒன்லி விஜய் விஜய் விஜய்னு பேசுறது, இவங்க ஊரை ஏமாத்துறாங்களா இல்ல இவங்களே ஏமாத்திக்கிறாங்களா, இன்னும் இந்த விஜய் ரசிகர்களை இப்படி ஏமாத்தியே எவ்வளவு தூரம் கூட்டிட்டு போவாங்க அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது. இதுல ரொம்ப அண்டர் எஸ்டிமேட்டட் பிளேயர்னா அஇஅதிமுக, மமுக, பாமக கூட்டணி, அகில இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகமும் பாட்டாளி மக்கள் கட்சி ஓஜியும், இந்த ரெண்டு ஓஜியும் போட்டியிட்டதை பத்தி யாருமே பெருசாவே பேசல. வட தமிழ்நாட்டுல கிராமமா ராமதாஸ் போனது உண்மை, சூரியன் கிழக்கில் இருப்பது உண்மை போல ராமதாஸ் கிராமமா போனது உண்மை, குறைந்த விலையில் வைத்தியம் பார்த்தாருன்றது உண்மை. வன்னியர் சங்கத்தில் இருக்கும் போதே வந்து அங்க போய் இடஒதுக்கீட்டுக்காக பிரச்சாரம் பண்ணாருன்றது உண்மை. பிறகு அவரே அவர்களை சாதி வெறியர்களாகவே கல்டிவேட் பண்ணதுன்றதும் உண்மை. அவருக்கு அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஹோல்டு. ரெண்டாவது, சசிகலாவுக்கு சமுதாய ரீதியாக அவருடைய சாதி ரீதியாக சவுத்துலையும் டெல்டாவிலையும் அவர் மேல இருக்கக்கூடிய நாட் டு ஓவர் எஸ்டிமேட், ஒரு பக்கம் அனுதாபம், இன்னொரு பக்கம் கரிஸ்மா. நம்ம சமுதாய பின்னணியில இருந்து ஒருத்தர் அவங்க போயிட்டாங்க பாருங்க, அவர் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறார். இது ரெண்டு ஃபேக்டருமே இருக்கு. அதே போல நான் திருமங்கலம், இப்ப திருமங்கலத்துல வந்து சசிகலா அவனுடைய பிரச்சாரம் எப்படி ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணது, ஓபிஎஸ் உடைய அணிமாற்றம் எப்படி ஒரு இம்பாக்ட், இதை பத்தி ஏன் வந்து ஊடகவாதங்கள்ல பெருசாவே ஃபோக்கஸ் ஆகல? இல்ல, இவங்க யாருமே இதை எதையுமே ஃபோக்கஸ் பண்ண விரும்பல. ஓகே, இவங்களுடைய நோக்கம் இல்லாம இந்த விஜய் அப்படிங்கிற மாயையை முன் வச்சே வந்து அப்படியே ஒரு அவங்களுக்குள்ளே ஒரு குதூகலம் அடைஞ்சிக்கிறாங்க. ஒரு கிளுகிழுப்பா இருக்கு இவங்களுக்கு வந்து இந்த திமுகவுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது அப்படின்னு பேசுறது இவங்களுக்கு ஒரு கிளுகிழுப்பா இருக்குது. அந்த கிளுகிழுப்புக்காகவே இவங்க எல்லா டேட்டாவையும் மறைச்சிட்டு எந்த டேட்டாவை பத்தியும் இவங்க பேசுறதுக்கே விருப்பப்படாம இவங்க வந்து இந்த கதையை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதுல என்ன அப்படின்னா, இப்ப இந்த ஃபேக்டர் ஏன் இது எல்லாமே வந்து இந்த தேர்தலில் முக்கியமா பங்காட்சி இருக்குல்ல, இது எதை பத்தியுமே ஏன் வந்து பேசல. ஆளுக்கு ஒரு கதை சொல்றாங்க. திடீர்னு ஒருத்தர் வந்து உட்காந்து வந்து சிறுபான்மையினர்கள் இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை திமுக அதிமுக குறைச்சிக்கிட்டே வந்திருக்கு, அவங்க 1 தான் நிறுத்துறாங்க, இவங்க 2 தான் நிறுத்துறாங்க, ஐயுஎம்களுக்கு 1 கொடுத்ததை குறைச்சிட்டாங்க அப்படின்னு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு. அதனால இஸ்லாமியர்கள்ட்ட அதிருப்தி அப்படின்னு பேசுறாங்க. ஆனா எஸ்டிபிஐக்கும்
தமிழ் மன்சாரிக்கும் ஒன்று கொடுத்துருக்காங்க, கூடுதலாக அதான் ஆயிருக்கு அப்படிங்கிற இந்த டேட்டாவை அப்படி போகிற போக்கில் ஐயுஎம்களுக்கு 3-2 ஆகுனது உண்மை. ஆனால் எஸ்டிபிஐ தமிழ் மன்சாரி வந்திருக்காங்க, அந்த 2-4 ப்ளஸ் மனிதநேய மக்கள் கட்சி சேர்ந்த 6 அப்படிங்கிற அந்த உண்மையை பேச மாட்டாங்க. அப்போ இவங்க எல்லாருக்குமே ஒரு நோக்கம் இருக்குது. அந்த நோக்கம் எந்த விதமான டேட்டாவும் இல்லாத, எந்த உண்மையும் இல்லாததாக இருக்குது. இந்த விஜய் ரசிகர்கள் வந்து யூனிஃபார்மில் வந்தாங்க, அது வந்து ஒரு பெரிய அலை அப்படின்னு பேசுகிறாங்க. தமிழ்நாடு முழுக்க 75,000 பூத்தில் எத்தனை பூத்துக்கு ஒரு 10 பேர் அந்த மாதிரி வந்திருப்பாங்க? எந்த நீங்கள் மொத்தமாக எத்தனை இடங்கள்ல அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. தமிழ்நாட்டுடைய ஜவுளி கடையிலெல்லாம் காக்கி பண்டு கிடைக்காம யாராவது அலமோதுனாங்களா, இல்லை வெள்ளை சட்டை கிடைக்காம யாராவது அலமோதுனாங்களா? இதெல்லாம் என்ன அப்படின்னா மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஒரு பெரிய கூட்டத்துக்கு இடையில நின்று திடீர்னு தன்னுடைய கவனத்தை மட்டும் இருக்கிறத மொத்தமே அதை மட்டுமே பேசுறது. இது வந்து ஏற்கனவே நிறைய பேர் இதை பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு 2000-3000 பேரை வந்து ஒரு 10-15 அமைப்புகள் சேர்ந்து ஒரு கூட்டம் நடத்துதுன்னு வைங்களேன். அங்கே எல்லாரும் கொடி பிடிச்சி வருவாங்க, ஒரு 4 பேர் மட்டும் தனியாக பிளக்கார்டு கொண்டு வந்து அவங்க தான் அதில் தனியாக தெரிவாங்க. ஆமாம். இப்படி பல விஷயங்கள் வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாகவே இருக்குது. அதை தான் இவங்களும் பண்ணுறாங்க. ஒரு பூத்து 900 ஓட்டு, அதில் இவங்க 10 பேர். பல பூத்தில் சின்ன பசங்க உட்காந்துருந்த வீடியோஸும் வருது. அதை பற்றி யாருமே ஏங்க நீங்கள் கவனத்தில் எடுக்கலை? அப்போ உங்களுடைய இந்த கருத்தை உருவாக்குறவங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது அங்கே நமக்கு திரும்ப திரும்ப கேள்வியாக வருது. இந்த ஓவராலாக விஜய்க்கு கொடுக்கப்படுற இந்த இது வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி இவங்க பிம்பத்தை கட்டமைக்க முயற்சி பண்ணாங்கன்றதை புரிஞ்சுக்க முடியுது. விஜய்க்கு ஓட்டு தேத்தி கொடுக்கணுன்றதுக்காக ஒரு வெஸ்டட் இன்ட்ரெஸ்டின் அடிப்படையில் அவங்க இதை செஞ்சுருக்காங்கன்றது வந்து ஓப்பன். ஆனால் எலெக்ஷனுக்கு பிறகு, போலிங்க்கு பிறகு ஏன் இதை பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க? அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல். விஜயே வெறும் கான்ஸ்பிரசி தான் பேசிட்டு இருக்காங்க. இவங்க பேசுறதெல்லாம் அறமெல்லாம் பேசுவாங்க. அந்த கான்ஸ்பிரசி இவ்வளவு ஒரு இளைய சமுதாயத்தை அவர் தப்பா இந்த மாதிரி சதி கோட்பாடின் கீழே வழி நடத்துறாரு அப்படிங்கிற கேள்வியை எங்கேயுமே எழுப்பாம சமூகத்தின் மீது மட்டும் அற விளிமியங்களை தேடி அலைகிறவங்க தான் விஜய்க்கு இந்த பிம்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. விஜய் கட்சிக்காரங்க இப்பவும் கான்ஸ்பிரசி பேசிக்கிட்டே இருக்காங்க. அவங்க வந்து சேகர் பாபு துறைமுகத்துல பூத்தை கேப்சர் பண்ணாருன்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்க ராயபுரம் மனம் என்ன பண்ணாருங்கிற ஒரு கேள்வி வந்து இதுல இருக்கு. அப்போ இவங்க இன்னொன்னு பேசுற எல்லாருமே அதிமுக அப்படிங்கிற ஃபேக்டரியை விட்டுட்டாங்க, அந்த அணியவே விட்டுட்டாங்க. இது ஏதோ வந்து திமுக மொத்தமாக ஏதோ அவங்களுக்கு ஒரு விஜயால ஒரு பெரிய பிரச்சனை அப்படிங்கிற பிம்பத்தை உருவாக்குறது. இவங்க வந்து நேற்று ஒரு பொண்ணு பேசுது, நான் விஜய்க்கு ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே எங்கள் வீட்டில் கரண்டை கட் பண்ணிட்டாங்க, தண்ணியை கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு பொண்ணு பேட்டி கொடுக்குறாங்க. என்ன கரண்ட் பில்லு கட்டாமல் கூட அது வந்து கட்டாயிருக்கலாம். ஆனால் இப்படி ஒரு சதியை மட்டுமே பேசிக்கிட்டு இருக்குது. இன்னொருத்தவங்க பேசுகிறாங்க, தாவேக்கான்னு சொன்னா எங்களுக்கு பூத் ஸ்லிப் தரல, அதிமுக காரங்களும் திமுக காரங்களும் பூத் ஸ்லிப் தர மாட்டாங்க. எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கணும், நீ வெப்சைட்ல போனா கிடைக்கும். ரெண்டாவது கட்சிக்காரங்களும் கொடுப்பாங்க, அது நீ தாவேக்கா காரங்கிட்ட கேட்கணும். நான் திருமங்கலத்துக்கு ஓட்டு போட போனேன். சென்னையில இருந்து காலையில வந்தே பாரத்தில் கிளம்பி போறேன். 12:30 மணிக்கு திருமங்கலத்துக்கு, மதுரையில் இறங்கி 10:30 இறங்கி 12:30 திருமங்கலத்துக்கு போறேன். போன உடனே பைய வந்து வெளியே வச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கு நம்ம இப்படியே போய் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பூத்துக்கு போனேன். பூத் ஸ்லிப் எடுத்துட்டு போல, கையில் ஆதார் ஐடி மட்டும் எடுத்துட்டு போயிருந்தேன். வெளியே வந்து துணை ராணுவ வீரர் உட்கார்ந்து இருக்கிறாரு. பூத் ஸ்லிப் இல்லையா தம்பி அப்படின்னாரு. ஆமாண்ணே இப்போதான் ஊர்ல இருந்தேன், எனக்கு நம்பர் தெரியும், நான் ஆன்லைன்ல பார்த்துட்டேன், இருந்தாலும் அங்கே பிஎல்ஓ இருக்கிறாங்க, அவங்க ஒரு சீட்டு எழுதி தருவாங்க, கொடுத்தா வேமா போட்டுடலான்னாரு. பிஎல்ஓட்ட போனேன், என் நம்பர் இது, என்னுடைய பாகை என்னதுங்க, என்னுடைய பாகை வரிசை என்னதுங்க, பூத் ஸ்லிப் நான் கொண்டு வரல, எனக்கு சீட்டு எழுதி கொடுத்தீங்கன்னா நான் போய் போட்டுருவேன் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்தாங்க. உள்ள போய் போட்டு வந்துட்டேன். பல பேர் வந்து அதிமுக காரனுக்கு திமுகவும் திமுக காரனுக்கு அதிமுக காரனுமே பூத் ஸ்லிப் கொடுத்துட்டு அங்க போய் நின்று கேட்டா அவங்க அதெல்லாம் எந்த டிஃபரன்ஸும் பார்க்க மாட்டாங்க, அவங்க பாட்டு கொடுத்து விட்டுருவாங்க. இவங்க பூத்துக்கே போகாம எங்கேயாவது நின்று இந்த மாதிரி எனக்கு நான் கேட்டேன் தரல, இந்த கான்ஸ்பிரசியை மேலும் மேலும் வலுப்படுத்துறதுக்கு இவங்க எல்லாம் உதவுறாங்க. இப்ப பஸ் விடலன்னு ஒரு பிரச்சனையை ஆதவசினாலும் எல்லாரும் கிளப்பினாங்க. 2019 கோயம்பேடுல வந்து தடியடி நடந்துச்சு. தொங்கிட்டு போறவங்கள போலீஸ்காரங்க அடிச்சாங்க. நான் 4ஆம் கூட சோசியல் மீடியாவில் எழுதினேன், அடி வாங்கிட்டு போய் பாஜக ஓட்டு போட போறான் அப்படின்னு எழுதினேன். ஆனா இது ஏதோ 2024 சென்னையில பஸ் ஏறி சாயங்காலம் 3 மணிக்கு வீட்டுல போய் நான் ஊர்ல போய் ஓட்டு போட்டேன். இன்னைக்கு 8 மணிக்கு பஸ் ஏறி போன வருஷம் 2024 நாடாளுமன்ற தேர்தல் அவ்வளவு டிராபிக். இந்த தேர்தலையும் அதே மாதிரி போன முறை நான் 3 மணிக்கு போய் ஓட்டு போட்டேன், இந்த முறை 2:30 8 மணிக்கு ஏறினேன். கோயம்பேடுல 2 மணி, எங்க ஊர் திருநெல்வேலிங்கிறனால ரொம்ப தூரம் போய் ஓட்டு போட்டேன். இது ஒவ்வொரு முறையும் இந்த டிராபிக் இது எல்லாமே இருக்கிறது தான். இது வந்து இந்த ஊடகவியலாளர்களுக்குலாம் தெரியுமானா தெரியும். ஏன்னா இவங்க எல்லாம் 2019 இந்த பஸ் விடலை அப்படிங்கிறதுக்காக டிவியில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தவங்க, யூடியூப்ல உட்காந்து பேட்டி கொடுத்துட்டு இருந்தவங்க, 24 பேசிக்கிட்டு இருந்தவங்க. இப்ப விஜய் வந்ததுனால விடலை, ஊருக்கு போற ஓட்டே விஜய்க்கு போடுறதுக்காக போற ஓட்டு அப்படின்னு பேசுறாங்க. இது என்ன புதுசா இருக்கு அப்படின்னு உலகத்துக்கு இடி விழுது. ஐயோ விஜயோட வெற்றி முழக்கம் மழை பெய்யுது, தூதுவன் வருவதற்கான அறிகுறி
அப்படின்னு மட்டும்தான் இவங்க இன்னும் பேசலை. நடக்கிற எல்லாத்தையும் விஜயோட கனெக்ட் பண்ணி இப்படி ஒரு கான்ஸ்பிரசியை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ ராதாபுரத்தில் ஆர்எஸ்எஸ் வேலை பார்த்துச்சு. இது இந்த ஊடகவியலாளர்களுக்கு இந்த தகவல் தெரியுமான்னு தெரியாது. ஆனால் இப்படி பல விஷயங்கள் இந்த தேர்தலில் இருக்குது. அது வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்குன்னு அவங்க வந்து வேலை பார்த்தாங்களான்னு தெரில, இல்லை போன தேர்தலில் பாஜக அங்கே 54,000 ஓட்டு வாங்கினதுனால வந்துச்சான்னு தெரியல, இல்லை ஆர்.என். ரவியை ஒரு சட்டமன்றத்தில் ரொம்ப கடுப்பேற்றிட்டாருன்னு வந்தாங்களான்னு தெரில. ஆனால் அங்கே வந்து அவங்க வேலை பார்த்தாங்க. இப்படி நம்ம கண்ணு முன்னாடி பார்த்தது இது 200 தொகுதிகளுக்கும் இந்த மாதிரி 200 விஷயங்கள் வேற வேற அந்தந்த ஊரில் லோக்கல் பிரச்சனைகள்லாம் மையப்படுத்தி தான் இருக்கும். எல்லாத்தையும் மறைச்சிட்டு ஒன்று பனையூர் இருந்த அந்த தேவதூதன் வர்றதுனால தான் இவங்க உருவாக்குறது. தொடர்ந்து இவங்களை வந்து இந்த விஜய் ரசிகர்களுக்கு உண்மையே தெரியாம பாத்துக்கிறாங்க. பூத்தை கேப்சர் பண்ணிட்டாங்க, ஓட்டு மிஷினை எடுத்துட்டாங்க. இதெல்லாம் ஞானேஷ்குமாருக்கும் திமுகவுக்குமே ஆகாது. அவர் பாஜக சொல்லி தெரியுமா, லைலா காலேஜை கேப்சர் பண்ணி நைட் 1 மணி வரைக்கும் போல் பண்ணாங்க. அப்போ இந்திய தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிட்டு இருந்துச்சுன்னு தெரியல. நம்ம எல்லாருமே பாஜக தேர்தல் ஆணையத்தை இயக்குன்னு சொல்லிக்கிட்டு தான் இவங்க இன்னொரு கதையை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ எந்த ஃபேக்டும் இல்லாம இந்த கதைகளை உருவாக்குறதன் மூலமாவே விஜய் மீதான நம்பிக்கையை மீண்டும் மீண்டும் அதிகரிக்கிறது. அதுதான் ஏன் பண்றாங்கன்னு தெரியல. இவ்வளவு பெரிய ஒரு சதி கோட்பாட்டை வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக ஊடகவியலாளர்கள் அப்படின்ற பொறுவிலையும் அரசியல் விமர்சகர்கள்ன்ற பொறுவிலையும் பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி.